பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்ட்ராங் டிவி. கொடுத்திருக்கிறார். அவர் நீண்ட காலம் அவரோடு பயணிக்கவில்லை என்று சொன்னாலும் அவர் ஏற்றிருக்கின்ற கொள்கை அன்பு சகோதரிடத்திலே நீண்ட காலம் பயணித்திருக்கிறது. என் கணவனுக்காக இந்த போர் அல்ல, என் கணவன் சுமந்த இந்த சமூகத்திற்கான இந்த போர், இந்த சமூகத்திற்காக என்னுடைய தலைமை, இந்த சமூகத்தை பாதுகாப்பதுதான் என்னுடைய தலைமை என்று அன்பு சகோதரி அவர்கள் அந்த தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிறார்கள். என்னிடமாகவும் பேச வேண்டும் என்று சொன்னார். அண்ணன் தொடர்ந்து சில செய்திகளை பேசி வருகிறார்கள். அதற்கான முயற்சியை எடுத்துக்கொண்டே வருகிறோம். மிக விரைவில் அந்த முயற்சி அன்பு சகோதரியோடு தொடர்ந்து நாங்கள் களத்திலே நிற்போம். தேர்தல் களத்தில் மாறி மாறி இருந்தாலும் சமூக களத்தில் என்றும் எங்கள் உயிர்களை அன்பு சகோதரியோடு உடனிருப்போம் என்று கூறிக்கொண்டு, மாவீரர்கள் போராளிகள் புதைக்கப்படுவதில்லை, விதைக்கப்படுவார்கள். பொறுக்கிகளால் போராளிகளை வீழ்த்தவிட முடியும், இந்த கொள்கையை வீழ முடியாது, புரட்சியர் அம்பேத்கர் கொள்கையை வீழ்த்த முடியாது என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை என் அன்பு சகோதரனுக்கு, சமத்துவ சகோதரனுக்கு, மா வீரனுக்கு செம்மாந்த வீர வணக்கத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சமத்துவ வழக்கறிஞர் சங்கம் சார்பில் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் பீம். பன்முக பேராளுமை ஆம்ஸ்ட்ராங் என்கின்ற தலைப்பில் கருத்தரங்கு தீர்மானத்தையும் ஒரு பக்கம் தீர்மானமாய் ஒதுக்கி தள்ளிவிட்டு தமிழ்நாட்டிலே தொடர்ந்து செய்வின் குரல் ஒன்று இருந்தது என்றால் அது என் கலகை. அவர் மனிதனையே பல வாய்ந்த சொன்ன பன்முகர் எவ்வளவு பேரை உருவாக்கி இருப்பார். எத்தனை கல்லூரி மாணவர்களுக்கு. அதனாலதான் அவர் இருந்த வரைக்கும் நீதிமன்றத்திற்குள்ள அவர் போய் நின்னாக்கூடிய வழக்கறிஞர்கள் எவ்வளவு பேர் நீதிமன்றமே ஸ்தம்பித்து விட்டதே. ஒரு நாள் அந்த நீதிமன்றத்திற்குள்ள ஒரு சிக்கலை எடுத்து உள்ளே நுழைந்த போது ஒரு இலங்கை தப்பு பண்ணிட்டாரா. ஆனால் நம்ம பயத்தை தீர்த்து வைத்து போன சிங்கமாய் திருப்பி வெளியே வந்த அவ்வளவு வழக்கறிஞர் கூட்டம் பிக்கு முக்க முடியாது. அளவுக்கு அவ்வளவு பேரை உருவாக்கினர். படிப்பு அம்பேத்கர் சொன்னார், கல்வியை கொடுத்துரு, நீ அரிசி கொடுக்காத, பருப்பு கொடுக்காத, அரிசி கொடுக்காத, பருப்பு கொடுக்காத, ஆடு கொடுக்காத, மாடு கொடுக்காத, கோழி கொடுக்காத, டீ கடை வைக்கிறதுக்கு
செங்கல் சூட போறதுக்கு இதெல்லாம் லோன் தராங்க. பாலசா சொன்னாரு, இப்ப இதுவரைக்கும் நிறைவேற்ற முடிஞ்சதா? என்ன மாதிரி இங்க மட்டும் ஸ்காலர்ஷிப் வேணாம், குறைந்தபட்சம் 1,00,000 பேருக்கு இந்தியாவில் வெளிநாடு ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும் தலித் மாணவர்களுக்கு. இது ஈடு இணை இல்லாத ஒரு துயரமான செய்தி. அண்ணனுடைய இந்த 2ஆம் ஆண்டு நினைவு நிகழ்ச்சிக்கு எங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை சார்பாக அண்ணன் அவர்களுக்கு மலர் மாலை செலுத்தி அஞ்சலி செலுத்தினோம். இதுபோன்று ஒரு அராஜக செயல் தமிழ்நாட்டிலே நடக்கவே கூடாது. மாபெரும் ஒரு தலைவனை இழந்து நிற்கும் அவருடைய தொண்டர்களுக்கும் அவருடைய உறவினர்களுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளேன்.